அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2025 மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது ஜூலை 1 ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜூலை 1 2017லேருந்து ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ஜூலை 2017லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடுவாங்க. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 to 1.7 லேக் crore அப்படிங்கிறது ஜிஎஸ்டியோட ஆவரேஜ் மந்த்லி கலெக்ஷன். ஆனா ஏப்ரல் 2024ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மந்த்லி கலெக்ஷன் அப்படிங்கிறது முறையா 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும். 2.10 லேக் crore வந்து பதிவு பண்ணியிருக்கும் சரிங்களா. அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏப்ரல் 2025ல பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஏப்ரல் 2025 மாசத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 2.37 லேக் crore பதிவாயிருக்கு சரிங்களா. ஸோ 2.37 லேக் crore அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ஆரஞ்ச் எக்கானமி இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து நமக்கு வேவ்ஸ் அப்படிங்கிற மாநாடு நடந்துச்சு. வேவ்ஸ் சம்மிட் எங்க நடந்துச்சுன்னா மும்பைல வந்து நடந்திருக்கும். இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற சம்மிட்டே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன், கிரியேட்டிவ் எக்கானமியை பேஸ் பண்ணி இருந்திருக்கும் ஓகேங்களா. கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வேவ் சம்மிட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இதில் பேசின நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியாவில் ஆரஞ்சு எக்கானமியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகி வரும்னா கிரியேட்டிவ் எக்கானமியோட ரிலேட் ஆகி வரும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, எக்ஸ்பேண்ட் சிசிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிறது நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் 2006க்கு கீழே ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வந்த ஒரு போர்ட்டல் தான் இது ஓகேங்களா. ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வந்த ஒரு போர்ட்டல் தான் இது. கிரிமினல் ட்ராக்கிங்காக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வச்சிருப்பாங்க சரியா. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓகேவா. கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த சிசிடிஎன்எஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ சிசிடிஎன்எஸோட செகண்ட் வெர்ஷனை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் 4 monthsல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பின்னணியில நம்ம பார்க்குறோம் சரியா. அடுத்தது, வாட் மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த ஆரிஜின் ஆஃப் இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச தொழிலாளர் தினத்தின் தோற்றத்துடன் தொடர்புடைய முக்கிய வரலாற்று நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு May 1, 1886ல பார்த்தீங்கன்னா சிகாகோவில் தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ பகுதியில் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி 8 hours ஷிஃப்ட்டை வந்து மேண்டட்டரி ஆக்க சொல்லி சிகாகோவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ஹே மார்க்கெட் அப்படிங்கிற இந்த பகுதியில். ஸோ அதுதான் ஹே மார்க்கெட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட ரிலேட் ஆகி வர்றது தான் இந்த இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படிங்கிறது. ஸோ இந்த புல்மேன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதும் அமெரிக்காவில் இருந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டைம்ல அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணது. பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிறது அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடாக வரும். டினமன் ஸ்கொயர் அப்படிங்கிறது சைனாவில் நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் அது சரியா. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஹே மார்க்கெட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதா. லாஸ்டா, இன் விச் இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேட் May 1 a paid leave அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டில் தமிழ்நாடு அரசு May 1 ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அண்ணா முதலமைச்சராக இருந்தப்ப 1967ல இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பார் சரியா. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.